இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சாட்டர்டேஸில் மார்னிங் vlog வராது. இன்றைக்கி ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குல்ல. நேற்றே சொல்லியிருப்பேன், என் பையனோட ஸ்கூலில் இன்றைக்கி கல்மினேட்டிங் டே, ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என் பிள்ளைய பெட்லேருந்து எழுப்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஒன்ஸ் எந்திரிச்சிட்டான்னா அவனாவே குளிச்சுட்டு கிளம்புற வேலையை பார்ப்பான். நான் என்னோட வேலையை கிச்சனில் நான் பார்த்துட்ருப்பேன். 15 டேஸாக எனக்கு ஃப்ளூ ரொம்ப சிவியராக இருக்குது. எனக்கு தொண்டைக்கு எதுமா ஏதாவது சாப்பிடணும். ஆனால் என் பையனுக்கு தனியாக எனக்கு தனியாக சமைக்கிறதுக்குலாம் எனக்கு டைமும் இல்லை. ஸோ இன்றைக்கி மிளகு சாதமே அவனுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல் பாயில் முட்டை வச்சு கொடுத்துட்டேன். கூடவே ஆரஞ்சு ஜூஸும் ஆப்பிள் வச்சு கொடுத்தாச்சு. யூஸ்வலாக அவனுக்கு எல்லா சாட்டர்டேஸுமே லீவ் தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் தான் நான் யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்ணுவேன். நேற்று நான் மறந்துட்டு ஈவினிங் தான் வாஷ் பண்ணி போட வேண்டியதாகிடுச்சு. அது காயலை. நம்ம இந்தியன் மாம்ஸ்க்கு தெரியாத ட்ரிக்ஸாக அயன் பாக்ஸை வச்சு தேய்ன்னு தேய்ச்சி அந்த சூட்லேயே அது காஞ்சிருச்சு. இன்றைக்கி ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போக தேவையில்லைன்றதுனால அவன் டான்ஸ் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலை கழுத்தில் மாட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். எனக்கு இருக்கிற ஃப்ளூ அண்ட் டயர்ட்னஸ்க்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த வெயிலெல்லாம் அலைய வேணான்னு யோசித்தேன். பட் என் புள்ள கண்டிப்பாக என்னை எதிர்பார்த்துட்ருப்பான். நான் போகலைன்னா ஏங்கி போயிடுவான். அம்மாக்களுக்கு அவங்க குழந்தைங்களோட முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை விட வேறு என்ன இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் கிளம்பி ப்ராஜெக்டே அட்டென்ட் பண்ணணும். மண்டே பார்க்கலாம். பாய்.